அதை நீ உபயோகப்படுத்தக்கூடாதுன்னெலாம் சொல்லலை. எல்லாமே அளவோடு உபயோகப்படுத்து. அளவுக்கு மீறி எதை எடுத்துக்கிட்டாலும் அது உனக்கு ஆபத்தாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அமிர்தமாக இருந்தாலும் அளவு மீறினா நஞ்சுன்னு சொல்கிறதுக்காக. அதை அந்த அளவோடு நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னால் அது உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஆமாம். ஆனால் அதுவுமே 48-50க்குள்ளே அந்த மற்ற விஷயங்களெல்லாம் நிறைவு பண்ணியிருந்தான். அந்த 2 வருஷம் எதுக்கு கொடுக்குறான்னா, நீ இந்த ஒரு 25 வயசுலேருந்து சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், ஆடவாடமாக இருக்கட்டும், இல்லறமாகட்டும், இப்படி ஒவ்வொரு வச்சுருப்போம் இல்லையா? இதையெல்லாம் நீ சடனாக ஒரே நாளையில் திறக்க முடியாது. அதுக்கு தான் 48லேருந்து 50க்குள்ளே அந்த 2 வருஷம் இதுக்கான ட்ரைனிங்கை எடுக்கிறான். இதெல்லாம் திறக்கிறதுக்கு இது வேண்டாம், இது நமக்கு வேண்டாம், இப்படி ஒவ்வொன்றா நீ திறந்து ஒரு சமதளத்துக்கு நீ வர்றதுக்கு 50 வயசில் வந்துடு. 51லேருந்து ஆன்மீக புதிய பயணமாக நீ எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறான். அப்படி வந்தீங்கன்னா தான் நீ என்னோட சேர முடியுங்கிறான். இதுதான் உண்மையான நிலைப்பாடு. அது யாரும் நம்ம கடைப்பிடிக்கிறோமா? யாருமே கடைப்பிடிக்கிறது. இப்போ சாதிசாம எடுத்துக்கீங்க, இவ்வளோ வருத்தத்துக்கு ஆளாகணுங்கிற அவசியமே இல்லைல்ல. அவசியமே இல்லை, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், தூர போகுது. உனக்கான நிலைப்பாட்டில் ஒருத்தர் இல்லைங்கிறப்போ அவங்களுக்கான நிலைப்பாட்டுக்குள்ள நீ எதுக்கு இருக்கிற? தேவையில்லை. அதுக்கு இல்லை சாமி, தேவையில்லாத ஒரு இதை பிள்ளைங்க தலையில் திணிக்க வேண்டாமே. அதை நீ யோசிச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தேவையில்லாதது எதை திணிக்க போற நீயே? அதைத்தானே எடுத்துட்டு போயிருக்காரு. அவங்க திணிச்சிட்டு போறாங்க, அதை அவங்க அனுபவிச்சுட்டு போறாங்க. அதுக்கு நீ யாரு? அவங்க அதைத்தான் தூக்கி சுமக்கணும், அதைத்தான் அவங்க அனுபவிக்கணும்னு முடிவு இருந்தா அதை நீயும் தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. அதை பற்றி சிந்திக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒன்றும் இப்போ நான் உனக்கு சொல்கிறேனே, இவ்வளோ டிவி பார்த்துட்டு சாமி சொல்கிறாருன்னு நினைப்பேன். நான் டிவி எதுக்கு பார்க்குறேன்னா, அந்த காட்சி அந்த நிலைப்பாட்டில் இவன் கரெக்டாக கொண்டு வரானா, இல்லை அதில் ஏதாவது கற்பனை கொண்டு வர்றானாங்கிறதுக்காக தான் நான் அதெல்லாம் பார்ப்பேன். இப்போ சிவசக்தி கொண்டு வர்றான்னா பாதி தான் உண்மை, பாதி இவங்க கற்பனையில் தான் கொண்டு வர்றாங்க. அந்த பகுதியில் உள்ளது ஓரளவுக்கு சரியாக இருக்குது. இப்போ நான் இப்போ பல முறை சொல்லியிருக்கிறேன் இல்லையா, கார்த்தியன் தான் எல்லாருக்கும் மூத்த ஒன்று. சரி, நான் அதை பார்க்குறதுக்கே கார்த்தியனுடைய நிலைப்பாட்டை இவங்க கரெக்டாக கொண்டுட்டு வர்றாங்களாங்கிறதுக்காக தான் பார்க்குறேன். கார்த்திகை ஏன் பிரபலமாகலைங்கிறது காரணம் என்னன்னா, கார்த்திகன் மனிதன் போல சுயநலம் பிடிச்ச ஒரு பேராசையில் உள்ளவனாக தான் கார்த்திகன் இருந்தான். இந்திரலோகத்துக்கு சேனாதிபதி அவன் தானே தவிர, ஆனால் அவனுடைய இண்டிவிஜுவலானது அவன் பேராசையில் தான் இருப்பான். இருந்து தான் அவன் பல இதுகள் தவறாக போகும்போதுனால தான் அவன் இயற்கை ரீதியாக பிரபஞ்சத்துக்கு பிரபலமாகலை கார்த்திகேயன். அதை இதில் இவங்க கரெக்டாக கொண்டு வராங்கன்னா, கார்த்திகை விஷயத்தில் மாத்திரம் கரெக்டாக கொண்டு வராங்க. அப்படியாப்பா? ஆமாம், கொண்டுட்டு வராங்க. அப்படி சிவன் அந்த இடத்துல என்ன கரெக்டாக கொண்டு வராங்க, அதெல்லாம் கரெக்டாக கொண்டு வராங்க. அவர் அந்த சமநிலைங்கிறதுல இருந்து தாம் பிள்ளையா இருந்தாலும் தப்பு தான். அது ஒரு சில நேரம் வருது, தாம் பிள்ளையா இருந்தாலும் தப்பு இல்லை, அது சில நேரம் இல்லை, அவங்க எப்பெல்லாம் தப்பு பண்ணுறானோ அப்பெல்லாம் வருவான். சமநிலையில தான் இருக்காரு, சமநிலையில தான் இருக்கிறாங்க. சக்தி கூட சில நேரம் அந்த ஊசலாட்டம் இருக்கும், ஏன்னா தாய்மை அப்படிங்கிறதுல. அப்போ அந்த அம்மாவை தெளிவுபடுத்துறதாருன்னா சிவனாக தான் இருப்பாரு. நம்ம கடமையிலேருந்து நம்ம மாறக்கூடாது. நம்ம பிரபஞ்சத்துக்கு காவல் காக்கிறவங்க, இயற்கையை சார்ந்து நம்ம நிற்கணும். காலச்சக்கரத்துக்கு எப்பவுமே நம்ம அவப்பேர் உருவாக்கிடக்கூடாதுங்கிறதுல சிவன் இருப்பார். ஆனால் அதெல்லாம் ஒரு பாடமாகவே நடத்தி தான் வர்றாங்க. அதுதான் இருக்கிறது. அது மாதிரி தான் எல்லாமே நமக்குள்ளே இருக்கிறது. அப்போ அது நம்ம மனித பிறவியில் 50 வயசுக்கு மேலே என்ன இருக்குது? இன்னும் ஒரு விஷயம் கூட உங்களுக்கு நான் உபதேசம் நிறையா இருக்குது. நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு இல்லாதவனாக இருந்தாலும் சரி, அவரை ஒரு இடத்துக்கு தகுந்தது மாதிரி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வெறும் 35 வருஷம்தான்.
நீ 100 வருஷம் கூட பூமியில் நடமாடலாம். உன்னுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை வெறும் 35 வருஷம்தான். அந்த 35 வருஷத்துல இன்னும் பிரிச்சா பகுதி நாள் இரவு நேரம் தூக்கத்துல போயிடுவேன். மீதி பகுதி நாள் தான் உனக்கு மகிழ்ச்சியான நாள். இதுக்கு எதுக்கு போட்டு நம்ம இவ்வளோ சண்டை போட்டு கிடக்கணும், மல்லு கட்டிட்டு கிடக்கணும், வருத்தப்படணும், வேதனைப்படணும், அது இல்லையே இது இல்லையேன்னு தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டு தெரியணும் அப்படின்னு இருக்கு. புரிஞ்சதா? அது நான் பலமுறை நடத்தியிருக்கிறேன். இதை தாண்டியெல்லாம் யாரும் மகிழ்ச்சியால வாழ்ந்துட முடியாது, வாழவே முடியாது. அது அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி. அப்படி எல்லா காலத்துலையும் மகிழ்ச்சியாக வாழணுங்கிற ஒரே எண்ணத்தில் இருக்கிறவன் யாருன்னா என்ன மாதிரி பரதேசிக்கு தான். எல்லா காலத்துலேயும் அப்படி கணக்கு எடுத்தால் நான் கூட 35 வயசு வரைக்கும் மாநிலனாக தானே வாழ்ந்துருக்கேன். 35க்கு அப்புறம் தான் ஆன்மீகத்துக்குள்ள வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இதுக்குள்ளே வர்றோம். அப்படிங்கும்போது அப்போ நம்மளும் கூட என்ன சொல்கிறோம்? அப்போ அந்த காலத்தில் நாமளும் துயரம் துன்பத்தில் தான் இருந்திருக்கோம். புரிஞ்சதா? அப்போ ஆன்மீகத்தை பொறுத்தவரை ஆன்மீகத்தில் நிரந்தரமாக சிவசித்தாந்தம் சித்தர்களுடைய நிலைப்பாட்டுக்குள்ள எவன் ஒருத்தன் முழுமையாக போகிறானோ அதை ஆணும் போகலாம் பெண்ணும் போகலாம். ஆணுக்கு தான் ஒன்றும் அங்கே ஒன்றும் பட்டயமெல்லாம் போட்டு கொடுக்கல, சரியா? போகலாம். அப்படி போகிறவங்க மாத்திரம்தான் எல்லா காலத்திலையும் ஒரே நிலையில்